நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியா? ரொம்ப நாளாச்சு. 30-40 வருஷம் உட்காரு. என்ன இப்படி மறந்துட்டியா நம்மள? இல்லண்ணே, அப்படியே பொழப்பு தலப்பா வெளிநாடு பக்கம் போயாச்சு. வெளிநாடு போன உடனே எங்களை எல்லாம் மறந்துட்டேன். எப்படியே நீ நல்லா இருந்தா சட்டா. அதெல்லாம் மறக்கலாண்ணே, மறந்தா வருவேன் நானே. இவர் என் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா ஓடி ஆடி திருவோம். விவசாய வேலை பார்த்து ஆடு மாடுலாம் மேய்ச்சி தெரிஞ்சோம். அதனால ரொம்ப வேண்டிய நண்பர். அப்படியாங்க? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணி, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு சின்ன வயசுல கேணிக்கில குளிக்க போற நீச்சல் தெரியாம கீழே விழுந்து தண்ணிக்குள்ள சாக தெரிஞ்சாரு. நான் தான் போய் முடிய பிடிச்ச காப்பாத்தி வெளியில தூக்கி விட்டேன். நான் காப்பாத்தல வச்சுங்க, இவர் செத்தோட நீங்க புல்லு முளைச்சிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, ஆகாத வேலையை பார்த்தது நீங்க தானா? என்னண்ணே குசுக்கு அடிச்சு விட்டிய? உங்களை காப்பாத்தின தப்பா? உங்களை தேடி வந்திருக்குதே மரியாதையா? ஆமாடா ஆமா, நீ காப்பாற்றாம இருந்தா நான் அன்னைக்கு போயிருந்தா நிம்மதியா இருக்கும்டா. இந்த குரங்க கட்டி வச்சுட்டாங்க. நான் படுற மாதிரி எனக்கு தான் தெரியும். எல்லாம் ஒன்னால வந்த வேணடா. என்ன நீ அண்ணன் அடிக்கிற நீங்க பாத்துட்டு இருக்கியா? உங்களை தேடுறதுக்குதான் மரியாதையா? நல்லா இருக்கு உங்க மரியாதை. என்ன தம்பி பண்ண முடியும்? அவர் உங்க ஃப்ரெண்டு, உங்களை அடிச்சு விட்டாரு. எனக்கு கூட தான் உங்க மேல அவரை விட கோவம் வருது. ஆனா என்னால என்ன அடிக்கவா முடியும்? என்னது, நீங்களே என்ன அடிப்பீங்களா? நீங்க எதுக்கு என்ன அடிக்கணும்? அப்புறம் என்ன, நீங்க மட்டும் காப்பாத்தி தொலையாம இருந்திருந்தா நான் வேற ஒரு நல்ல படிச்ச ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்திருப்பேன். உங்களாலதான் என் வாழ்க்கையே இப்ப நாசமா போச்சு. என்னடா அது கொடுமையா இருக்கு. எப்படித்தான் குடும்பம் நடத்துறீங்களோ? நல்லா சேர்ந்திய சோடி, நான் போறேன் ஓடி.